இப்போ ஸ்கின் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல மேம், போட்டாக்ஸ் அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் இந்த ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக பிபி இன்ஜெக்ஷன் அதெல்லாம் கூட பண்றாங்க. அதெல்லாம் எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும்? சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இன்ஜெக்டபிள்ஸே நம்மளுக்கு என்ன கண்டிஷன் பொறுத்து அப்படின்னா இருக்கு. ஸோ இன்ஜெக்டபிள்ஸ் நம்ம யூஸ்வலாக பண்றது 3. ஒன்று வந்துட்டு போட்டுலினம் டாக்ஸின், அதுதான் காமனாக பிராண்ட் நேம் தான் போட்டாக்ஸ். ஸோ இப்போ போடாக்ஸ் வந்துட்டு ஜென்ரலி நம்ம எங்கே பண்ணுவோம்னா, நம்மளுக்கு மசில் மூவ்மெண்ட்னால சுருக்கம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு இப்படி முகத்தை சுருக்கும் போது எனக்கு இங்கே வருது, அதே மாதிரி நான் புருவத்தை தூக்கும் போது எனக்கு ஃபோர்ஹெட் லைன்ஸ் ரொம்ப விசிபிளாக இருக்குது, சிரிக்கும் போது இங்கே வருது. அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஏஜ் லிமிட்ஸ் என்ன மேம் இதுக்கு? ஏஜ் லிமிட்னா ஸ்டார்டிங் ஏஜ் லிமிட் கேட்குறீங்களா? ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி அரவுண்ட் 18 to 20லேருந்து இஃப் இட் இஸ் ரியலி பாதரிங் தெம். யூஸ்வலி அதுக்கு கம்மியாக நம்மளுக்கு இது வந்துட்டு இட்ஸ் அ காஸ்மெட்டிக் திங்னால நம்ம ஜென்ரலி அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இப்போ சப்போஸ் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு கண்ணு கீழே வந்து ரொம்ப ஹாலோவாக இருக்குது, இல்லாட்டி வித் ஏஜிங் அவர் ஸ்கின் வந்துட்டு சாக் ஆகுது, சீக்ஸில் வந்துட்டு அந்த ஒரு ஃபுல்னஸ் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவோம். மூணாவதா இப்போ ரீசெண்டாக லைக் ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டு கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறது வந்து ஸ்கின் பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கின் பூஸ்டர்ஸ் ஆர் மெயின்லி டு மெயின்டைன் ஹைட்ரேஷன் ஆஃப் யோர் ஸ்கின். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேறு எந்த பெருசாக இஷ்யூஸ் இல்லை, பட் ஐ ஃபீல் என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, லைக் அந்த ஒரு க்ளோ இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்கெல்லாம் வந்துட்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யோர் ஸ்கின் டைப் நீங்கள் ஸ்கின் பூஸ்டர்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் பெருசாக டவுன் டைம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் த க்ளோ லாஸ்ட் ஃபார் குவைட் சம் டைம். அதாவது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லா அந்த க்ளோ வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இந்த 3 தான் காமனாக பண்ணுற இன்ஜெக்டபிள் ட்ரீட்மெண்ட்.